அப்ப உயர் சாதிங்கிறவன் பல தலைமுறைக்கு முன்னாடியே படித்தவனா இருக்கான். பல தலைமுறைக்கு முன்னாடியே அரசு உத்தியோகம் போனவனா இருக்கான். பல தலைமுறைக்கு முன்னாடியே எல்லா உயர் பதவியிலும் இருக்கான். இப்போ வறண்ட நிலத்துல இருக்கிற ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி இதுக்கு தான் சமூக நீதிங்கிறது. என்னன்னா, ஒவ்வொரு ஜாதியும் எந்த விதமான ஒடுக்குமுறையில் இருக்கான், எவ்வளோ பின்தங்கி இருக்கான், எவ்வளோ வறுமையில் இருக்கான்னு கணக்கு பண்ணி அவர்களுக்கான நியாயத்தை செய்யறதுக்கு தான் பள்ளிக்கூடங்கள்ல சாதி சான்றிதழ் கேட்குறாங்களே தவிர, சாதி சங்கத்தை ஊக்கப்படுத்தி என் ஜாதி தான் பெருசு, நான் யார் தெரியுமா, நான் காது வரைக்கும் கடாமிசை வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ற பெருமிதங்களுக்காக அல்ல. அது ஒருத்தன் ஃபீஸ் கட்ட வழி இல்லாம இருப்பான், ஒருத்தன் வறுமை நிலையில இருப்பான், ஒருத்தன் அந்த சாதியால அவமானப்படுகிற இடத்துல இருப்பான். அவனுக்கு ஒரு உதவி செய்தோம்னா அவன் தலைமுறையில ஒருத்தன் படிச்சிருவான். எல்லாரும் படிக்க மாட்டான், எல்லாரும் உயர்ந்த இடத்துக்கு வந்துட முடியாது. ஒரு மாதிரி செல்வராஜ் தான் வர முடியுது, ஒரு ரஞ்சித் தான் வர முடியுது. அது அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூகம்னு சொல்லக்கூடியவர்கள், பின்தங்கிய சமூகங்கள்ல இருக்கிறவங்கல்ல எல்லாருமே டாப் பொசிஷன்ல வந்துட்டாங்க நம்ம சொல்ல முடியாது. ஒரு 10 பேர் அதிகாரியா வந்திருப்பான். ஆனா ஒரு 10,000 பேரோ ஒரு 10 லட்சம் பேரோ ஊர்ல கிராமத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டோ மாடு மேய்ச்சிக்கிட்டோ கூலி வேலை பார்த்துக்கிட்டோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப சாமானியர்கள் புறக்கணிக்கப்படுற இடம் இருக்குல்ல, இந்த வழிகளை யார் பேசுவது? இது வெறும் சாதியா மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மக்களுக்குமான ஒரு பிரச்சனை தான் அது. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். யாரோ ஒருத்தன் பாதிக்கப்படுறான். இன்னைக்கு நம்ம கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா ஊர் வேறையாவும் சேரி வேறையாவும் தான் இருக்கு.